போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்குது திமுக எலெக்ஷனை முன்னிட்டு அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. கேஸ் தட்டுப்பாடுலாம் இல்ல. உங்களோட எனக்கு எடப்பாடி பத்தி நல்லா தெரியும். கிட்டத்தட்ட அவர் கூட நான் ஒரு 8 வருஷம் 9 வருஷம் நாங்க டிராவல் பண்ணிட்டோம் அவர் கூட. இது அவர் எப்பவுமே பேசுறதுதான் அது. ஏன்னா இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவரை பார்த்து சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. அதனால சும்மா எதனா ஒரு கதை விட்டுனதா பாரு அவரு. அது பெருசா சீஸ் எடுத்துக்க வேண்டாம் யாருமே. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திமுக ஆட்சியில் அதிகமா இருக்குன்றது எதிர்கட்சிகளோட தொடர் சொல்லப்படுறது. பாலியல் வன்கொடுமை சார்ந்த பிரச்சனைகள் கடந்த ஒரு 10 நாட்கள்லயே அதிகப்படியான சம்பவங்கள் நடந்தது. இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்டா தான் அமையும் அப்படின்றது தான் எதிர்கட்சிகளுடைய தொடர் வாதமா இருக்கு. அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? இல்ல மீண்டும் மீண்டும் எதிர்கட்சின்றதை நீங்க எடப்பாடியே சொல்றீங்க. அங்க எடப்பாடி தவிர வேற யாரும் எனக்கு தெரியல. எதிர்கட்சியில வேற யாருமே தெரியல எனக்கு. அதுக்கு ஒரு கருத்தை சொல்றேங்க. நீங்க சொன்னீங்க இன்னைக்கு காலையில டெல்லி வருகின்ற இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையில் வந்திருக்க செய்தி அதிகமான அளவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அதிகமான அளவில் இளம் பெண்களை கடத்துகின்ற மாநில அதிகமாக காணாமல் போகின்ற மாநிலம் என்றால் பீகார். பீகார்ல யார் ஆட்சி பண்றா? ராஜஸ்தான்ல யார் ஆட்சி பண்றா? அதாவது தொடர்ந்து யூபியிலும் பாத்தீங்கன்னா அதிகமான அளவிலே பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற மாநிலம் என்றால் பாஜக பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் நடக்குது. அது குறிப்பாக மோடி தலைமையிலான செயல்படுகின்ற ஆட்சி நடக்குது. இதையெல்லாம் மறைப்பதற்கு ஒரு சமூகம் நடப்பது இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. இருக்கு. அதை இரும்பு கரம் கொண்டு தடுப்பவர் தான் நம் முதல்வர். இந்த சமூகங்களை தடுத்து மக்கள் விழிப்புணர்வு இருக்கணும். விழிப்புணர்வு எடுத்துக்கிறார்கள். அதற்கான அனைத்து முயற்சியும் எடுப்பவர் தான் இருக்கு. ஆனால் தேர்தல் சமயத்திலே வாய்க்கு வந்ததை பேசுகிறவர் தான் எடப்பாடி. நான் கேட்கிறேன், ஐயா எடப்பாடி அவர்களே, உங்க பொள்ளாச்சியில் என்னாச்சு? நீங்க என்ன பண்ணீங்க? பொள்ளாச்சி சம்பவம் இருக்கு. பொள்ளாச்சி சம்பவத்தில் இன்னைக்கு என்ன செய்திகள்? வேடிக்கை தானே பார்த்தீர்கள். பிறகு திமுக சென்று பொதுநல வழக்குகளை போட்ட பிறகுதானே இந்த பொள்ளாச்சி நடந்த கொடுமை வன்கொடுமை வெளியே வந்தது. இத்தனைக்கும் செய்துவிட்டு ஒண்ணுமே தெரியாது பாரு இருக்கீங்களே நியாயமா?